நேற்று குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தோம் ப்ரீஃபாக. இந்த வீடியோ பதிவில் எப்படி குரூப் 4 எக்ஸாமுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் தெளிவாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இ-சேவை மையம் தான் போய் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு இருந்தாலும் பேசிக்காக எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு போங்க. ஏன்னா வனக்காவலர் வனக்காப்பாளர் சேர்த்து அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இல்லை, அந்த போஸ்டிங்ஸை தவிர்த்து மற்ற போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறது மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் ரொம்ப கவனம் தேவை. கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். என்னதான் வந்து நம்ம அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த எரர்ஸ் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் மொதல் தடவை அப்ளை பண்ணும் போதே எரர் இல்லாமல் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ அதனால் தெளிவாக வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சில் கம்ப்ளீட்டாக இப்போ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அதுக்கான பிளான் டீட்டெயில், அதுக்கப்புறம் அதோட வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு நாளைக்கு லாஸ்ட் டேட். ஸோ இந்த பிளான் என்டையர் பிளானும் இருக்குது. கரெக்டாக எவ்வளோ நாள் படித்தோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ இந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணால் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் என்னென்ன டாபிக் படிக்கணும், ஸோ எந்த அளவுக்கு எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பிளானோடு நம்ம கொடுத்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பிளானை பாருங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ண வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து பாருங்கள். நாளைக்கு லாஸ்ட் டேட். விருப்பப்படுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி குரூப் 4 எக்ஸாமுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோனையும் எய்தர் வந்து ஒரு மொசில்லாவோ இல்லை கூகுள் க்ரோமோ, ஓகேங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோனையும் ஜஸ்ட் இதில் டிஎன்பிஎஸ்சின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணால் போதும். வரக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ க்ரோம் வந்து எரர் காட்டுது. அதனால் மேக்ஸிமம் க்ரோமில் தான் வந்துட்டு எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணி உங்களால் இப்போ உள்ளே போக முடியல, எரர் காட்டுது அப்படின்னா நீங்கள் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் அந்த ப்ரௌசரில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே அப்ளை பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோ பர்பஸ்க்காக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம க்ரோமில் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அது வந்து எரர் காட்டிகிட்டே இருந்தது. மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் தான் நம்ம இது ஃபுல்லாக என்டையர் ப்ராசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். ஓகேங்களா, ஸோ டிஎன்பிஎஸ்சி நீங்கள் டைப் பண்ணோனையும் ஸோ மொதல் வர லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ மொதல் லிங்கை கிளிக் பண்ணோனையுமே ஸோ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இணைய வழியில் விண்ணப்பிக்க இங்கே சொடக்கவும். ஓகேங்களா, ஒருங்கிணைந்த குடிமை பணி 4. ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வயல் கலர் இருக்கக்கூடிய இந்த டேபை வந்து நம்ம கிளிக் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன், தமிழ் வெர்ஷன்லாம் வந்து நீங்கள் சிலபஸை பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கிறது. நமக்கு தேவை இணைய வழியில் விண்ணப்பிக்க இங்கே சொடக்கவும் அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நமக்கு கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட OTR ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, நம்மளோட பாஸ்வேர்டு, நம்மளோட யூசர் நேம் ஐடி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து முக்கியமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஃபோட்டோ. ஓகேங்களா, ஃபோட்டோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஃபோட்டோ எடுத்தது மாதிரி வேணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரீசன்ட் டைம்ஸில் இப்போ தான் ஒரு 1 or 2 months முன்னாடி எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரூல் இஸ் அ ரூல். ஓகேங்களா, ஸோ ரூல் என்ன கொடுத்து, ஏன்னா நம்ம தோட்டத்தில் போன வருஷம் எடுத்த ஃபோட்டோ இப்போ பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் குண்டாயிருக்கலாம், இல்லை இழைச்சிருக்கலாம். அதனால் வித்தியாசம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் ரூல் என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ எடுத்துருக்கணும். அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கான டேட், அதுவும் நோட்டிஃபிகேஷன் நேற்று வந்திருக்குன்னா நேற்று அப்படின்னா இன்றைக்கி. ஓகேங்களா, ஸோ அந்த டேட்டும் அந்த ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதோட சைஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் தேவை. மீதி எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எடுத்துக்கும். முக்கியமாக உங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, அடுத்தது HSC ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்டும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட டீட்டெயில் நம்ம ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோனையும் ஸோ இந்த டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25/4/2025 ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து நம்ம கிளிக் பண்ணுறது மாதிரி இருக்கும் குரூப் 4க்கு. ஸோ இங்கே வந்து தமிழ் இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.
இல்லை எனக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த அப்ளை நவ்வை கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம். அப்ளை நவ் கொடுத்தோனையும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். அதாவது ஓடிஆர், நீங்கள் ஓடிஆரில் வந்து என்டர் பண்ணி தான் வந்து இது உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களோட டேஷ்போர்டில் நீங்கள் என்னென்ன எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, இப்போ நீங்கள் பாதியில் விட்டுட்டு வந்தால் கூட இந்த அப்ளிகேஷனை திரும்ப கன்டினியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே உங்களோட டேஷ்போர்டில் இருந்து தான் எடுக்க முடியும். அதனால தான் அந்த ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே ரினியூவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு பே பண்ணி ரினியூவல் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இதுக்கு வாங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் முதல்ல ஓடிஆர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு வாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பயனாளர் குறியீடு. ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஒரு சின்ன சம் மாதிரி இருக்கும். இது ஏன்னா ஸோ இது வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான் வந்துட்டு இது வந்து அப்ளை பண்ணுது அப்படிங்கிறதுக்காக ஏஐ தானாக வந்து ஜென்ரேட் ஆகி உள்ளே போகாமல் ஹியூமன் பீயிங் தான் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக ஒரு சம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கூட்டி நம்ம கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா, கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வந்து ஓப்பன் ஆகும். முதல்ல வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் அறிவிக்கையை படிக்க நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்டது அப்படின்னா இங்கே படிச்சுக்கலாம். ஆனால் இந்த போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கு உள்ளே வந்துட்டு படிக்காதீங்க, முன்னாடியே படித்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து இங்கே வந்துருங்க. இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்தது இந்த பேஜ் அப்படியே சேவ் ஆகிக்கும். ஓகேங்களா? சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம ஃபோட்டோ ஏற்கனவே சொன்னது மாதிரி அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ ஸோ டிஜிட்டலாக நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை வீட்டிலே லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ ஏதோ வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, டிஜிட்டலாக உங்களோட ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. ஃபோட்டோ அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர், இது அகலம் வந்து 3 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த பாக்ஸில் வந்து கரெக்டாக உட்காரும். நீங்கள் அதை விட குட்டியாக போட்டுட்டீங்க அப்படின்னா அது பிக்சலேட் ஆகி உட்காரும், மூஞ்சி வந்து தெளிவாக தெரியாது. பிக்சலேட் ஆகி அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சுரிபுட்ச மாதிரி ஆகிடும், பிளர்ரான மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? மூஞ்சி வந்து தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த சைஸ்லேயே வந்து கொடுங்க. இது வந்து எம்எஸ் பெயிண்ட்லேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க கிளாரிட்டியாக பண்ண முடியும் ஃபோட்டோஷாப்பில், ஸோ அதில் வந்து பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் தெரியாதவங்க, அதை யூஸ் பண்ண தெரியாதவங்க கண்டிப்பாக எல்லா சிஸ்டத்துலையுமே வந்து பெயிண்ட் இருக்கும். ஸோ எம்எஸ் பெயிண்ட் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சைஸில் வச்சு கிராப் பண்ணிக்கிட்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட நேம் ஆஸ் பர் சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு எந்த மாதிரி நேம் இருக்கோ ஸோ அதே மாதிரி கொடுத்துருங்க. இன்ஷியல் அதே மாதிரி கொடுத்துருங்க. ஸோ கேப்ஸில் வந்து கொடுத்துருங்க. அப்புறம் டேட்டு. ஓகேங்களா? ஸோ எப்போ எடுத்த ஃபோட்டோ, ஆக்சுவலாக ரூல் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ரூல். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ எடுத்த டேட்டு, ஸோ அதே டேட்டை வந்து நம்ம இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் என்கிட்ட டிஜிட்டலாக ஃபோட்டோ இல்லை, என்கிட்ட வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் இருக்குது, எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்குது, ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டாங்க, ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா இந்த ஃபோட்டோ ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டேட் போட்டு தான் வாங்கணும். ஓகேங்களா? டிஜிட்டலாக எனக்கு கேரி பண்ண முடியல, ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃபோட்டோவில் நேமு ப்ளஸ் அந்த டேட்டோட நீங்கள் ஒரு ஃபோட்டோவை வாங்கிட்டீங்க, ஹார்ட் காப்பியாக இருக்குது, என்கிட்ட சாஃப்ட் காப்பியாக இல்லை, என்கிட்ட பென்ட்ரைவ்லையோ இல்லை மொபைலையோ எதுலேயுமே இமெயிலையோ எதுலேயும் கிடையாது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை ஒரு பேப்பரில் வெள்ளை பேப்பரில் ஒட்டி அதை வந்து நீங்கள் ஃபோன்லேயே ஸ்கேன் பண்ணலாம். ஃபோனில் ஸ்கேன் பண்ணி அதை கிராப் பண்ணி இந்த சைஸில் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நோட்டிஃபிகேஷனில். தெரிஞ்சால் பண்ணுங்கள், எதுவுமே தெரிஞ்சால் பண்ணுங்கள். இதில் வந்து மிச்சம் முடிக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி விளையாண்டுறாதீங்க, ஏன்னா மூஞ்சி வந்து பிக்சலேட் ஆகிடும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சொல்ல இந்த சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இங்கே அப்லோட் ஆகும், இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் ஆகணும் அப்படின்னா 20லேருந்து 50 kbps. நீங்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போய் கேமராவில் டிஜிட்டல் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு ஃபோட்டோவே அரௌண்ட் வந்து 60 MB இருக்கும். ஓகேங்களா? 60 MB வந்து இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம மொபைல்லே ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் இந்தளவுக்கு சின்னதாக ப்ராசஸ் பண்ணும் போது இந்த சைஸுக்கு கொண்டு வரும்போது மூஞ்சி விகாரமாகிடும். அதனால் நீங்கள் டிஜிட்டலாக ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சைஸுக்கு வந்து சுருக்கினாலும் மூஞ்சி வந்து விகாரமாக தெரியாது, தெளிவாக இருக்கும். இது எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஃபோட்டோ நம்ம மொபைல் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். தெரியாதவங்க ஜஸ்ட்டு வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போயிட்டு பண்ணிக்கோங்க, அதான் சேஃப். ஓகேங்களா? அதே மாதிரி சைன் ஒரு ஒயிட் ஷீட்டில் எய்தர் ப்ளூ கலர் பென் இல்லைனா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெனில் சைன் போடுற மாதிரி இருக்கும். அதோட அகலம் அப்படிங்கிறது
6 சென்டிமீட்டர் உயரம் அப்படிங்கிறது 2 சென்டிமீட்டர். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். இது நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணோடனே ஃபோட்டோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். தெளிவாக தெரியும், இதிலே தெரிஞ்சிடும் நமக்கு. இந்த இடத்துலேயே வந்து நமக்கு நம்மளோட அப்ளிகேஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கேயே தெரிஞ்சிடும். இதுதான் ஹால் டிக்கெட்டில் வரும். ஓகேங்களா, அதனால் இங்கே தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு உட்காந்து பார்க்கும்போது இதில் இருந்தால் இங்கேயே மாற்றிடுங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் இங்கேயே மாற்றிடுங்க. ஸோ இதில் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு போகாதீங்க. அதனால் இதை முதல்ல தெளிவாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ணுறதுக்கே வரணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே, அதாவது நெக்ஸ்ட் பேஜ் கிடையாது, இந்த பேஜுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிஆரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே இருக்கும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே இருக்கும். சப்போஸ் இங்கே மிஸ்மேட்ச் ஆச்சு, நம்மளோட டீட்டெயில் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா இங்கேயே ஓடிஆரில் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அங்கே எடிட் கொடுத்து ஓடிஆரில் போய் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் எடிட் பண்ணிவிட்டு இங்கே வந்துக்கலாம். ஓகேங்களா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. இங்கே அப்ளிகேஷன்லாம் ஜென்ரேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷனையே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் எடிட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அதனால் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன கரெக்ஷன் இருக்கோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது இதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட், நம்ம அப்ளை பண்ணுற யாருக்கு அப்ளை பண்ணுறோமோ, உங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட நேம், நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் ஆஸ் பர் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இல்லைனா ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் அதில் இருக்கிறது மாதிரி நீங்கள் நேமை கொடுத்து இனிஷியல் இருக்கும் பட்சத்தில் வந்து இனிஷியல் நம்ம வந்து இங்கே கொடுக்கணும். எத்தனை இனிஷியல் இருக்கோ அது தெளிவாக கரெக்டாக ஸ்பேஸ் விட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆஸ் பர் சர்டிஃபிகேட். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே இங்கே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பிறந்த தேதி, ஜெண்டர் என்ன, வகுப்பு என்ன, ஜெண்டர்லாம் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க, மாற்றி கொடுத்துறாதீங்க. அப்புறம் மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பேஜில் மறுபடியும் வந்து ஸோ ஆக்சுவலாக வந்து இதே தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும்னு காட்டியிருக்கேன். ஓகேங்களா, விண்ணப்பதாரின் பெயர் இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே க்ரீன் கலராக மாறிடும். எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம ஓடிஆரில் எடிட் பண்ணிட்டு தான் வரணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து ஓடிஆரில் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறோம். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நம்மளோட தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி, மேக்ஸிமம் இது எல்லாமே சேமாக தான் வந்து கொடுத்துருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ தொடர்பு முகவரினா கரண்ட்டில் நீங்கள் வசிக்கிறது, நிரந்தர முகவரினா உங்கள் ப்ரூஃபில் எல்லாத்துலையும் இருக்கிறது. ஓகேங்களா, உங்கள் ப்ரூஃபில் எது இருக்குதோ ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து இங்கே கொடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தப்பாக இருந்ததுன்னா இந்த ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம எடிட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே தேர்வு எழுத உதவியாளரின் உதவி கோருவதற்கு மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிக்க உரிய படிவத்தை கிளிக் செய்யவும்னு இருக்குது. எதுக்குன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளாக இருந்தால் இங்கே எஸ் கொடுங்க. எஸ் கொடுக்கும் போது அவங்களாலே எக்ஸாம்ஸ் எழுத முடியலன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஹெல்பிங் ஆள் வச்சு எழுதுவாங்களா, ஸோ அந்த செக்மெண்ட் இது. தேர்வு எழுத உதவியாளரின் உதவி கோருவதற்கு மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிக்க உரிய படிவத்தை பெற கிளிக் செய்யும் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஃபார்ம் வந்து வரும். ஆனால் எப்போ வரும்னா இங்கே எஸ் கொடுத்தா தான் வரும். ஸோ மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்கு, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் உங்கள் கையில் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து கொடுங்க. இனிமேல் தான் ரெடி பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து அது கேட்கும். ஓகேங்களா, சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அதை வந்து ரெடி பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் முன்னாள் இராணுவத்தினரா, எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆம்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. இது மறுபடியும் வந்து இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு இல்லை மத்திய அரசு, யூனியன் பிரதேச அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு பணியில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே. இல்லைனா இல்லைன்னு கொடுங்க, இருக்குன்னு கொடுங்க. இருக்குன்னு கொடுத்தோம்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுக்கறது மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை தேர்வாணையம் அல்லது பணியாளர் தேர்வு செய்யும் இதர முகமைனா என்ன, இங்கே டிஎன்பிஎஸ்சி அது மாதிரி டிஆர்பி, டெட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய முகமையிலேருந்து எதுவும் வந்து எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது அதுக்கு கீழே வந்தீங்கன்னா கிரிமினல் கேஸ் தான் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து இல்லைன்னு சொல்லி கொடுங்க.
எது குற்றவியல் வழக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருந்தால் இருக்குது. ஏன்னா அதை வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷார்ட் அவுட் பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது. நிலுவையில் எதுவும் கேஸ் இருக்கும் பட்சத்தில் ஸோ அதெல்லாம் வந்து கடைசியில் நம்ம ஒரு 16 செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே தெளிவாக நம்ம கொடுக்குறது மாதிரி இருக்கும். எல்லாமே இங்கே இல்லைன்னா இங்கே இல்லைன்னு கொடுத்துரும். இங்கே இந்த கேண்டிடேட்டுக்கு இல்லைன்னு நம்ம கொடுத்தாச்சு. ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணை மனைவியை, அதாவது டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் வந்து ஏதோ மேரேஜுக்கு வந்து ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. டிவோர்ஸ்க்கான இது ப்ரூஃப் இருக்கும். ஸோ நியூவாக மேரேஜ் பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்கும். ஸோ மாதிரி டிவோர்ஸ் பண்ணாமல் வேறு எதுவும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால், எய்தர் லேடிஸாக இருந்து ஜென்ஸ்டோட அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலோ, இல்லை ஜென்ஸாக இருந்து லேடிஸ்ட்டு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலோ, ஈவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருக்கலாம், உட்பியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுவும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் இதை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணதெல்லாம் லாஸ்ட் டைம் நம்ம குரூப் 2 குரூப் 4க்குலாம் அந்த மாதிரி வீடியோ கொடுக்கும்போது கால் வந்தது, நான் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கோர்ட்டில் வந்து ப்ரூஃப் அந்த இது வாங்கிக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ப்ராப்பராக செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அவங்களாம் வந்துட்டு ஆம்லாம் கொடுத்துடாதீங்க, டிஸ்குவாலிஃபை ஆகிடும். இல்லைன்னே கொடுங்க. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறீங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கும்போது அடுத்தது இந்த பேஜுக்கு வந்து வரும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம், இதுதான் முக்கியம். இங்கே கொடுத்துருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கும் ஓகேங்களா, ஆல் போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். இங்கே எல்லா போஸ்ட்டுக்கும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே இங்கே என்ன வரும்னா, இங்கே பாருங்களேன், மேல்நிலை கல்வி ஓகேங்களா, இந்த ஃபாரஸ்ட் கார்டு, காப்பாளர் ஓகேங்களா, வனக்காப்பாளர் வித்து டிரைவிங் லைசன்ஸு, வனக்காவலரை விட்டுருங்க. வனக்காவலர் அப்படிங்கிறது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. வனக்காப்பாளர் வித் அந்த டிரைவிங் லைசன்ஸோடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹச்எஸ்சியில் ஹையர் செகண்டரி ஹச்எஸ்சியில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகியவற்றை ஒரு பாடமாக பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கணும். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு குரூப் ஓகேங்களா, மேக்ஸ், பயாலஜி அப்படி இல்லைன்னா பியூர் சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து எடுத்துருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து முக்கியம். அவங்க இருக்கிறவங்க மட்டும் இந்த ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா அதுக்குன்னே வந்து ஒரு ஃபிசிக்கல் இது வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மார்பு விரிஞ்ச நிலையில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது உயரம் வந்து ஆணை பொறுத்த வரைக்கும் பட்டியல் பழங்குடியினர் தவிர மற்றவங்களுக்கு 163 சென்டிமீட்டரும், பெண்கள் மற்றும் திருநங்கைக்கு 150 சென்டிமீட்டரும், பட்டியல் பழங்குடியினராக இருந்தால் ஆணுக்கு 150 சென்டிமீட்டர் உயரமும் பெண்களுக்கு 145 சென்டிமீட்டரும் கண்டிப்பாக இருக்கணும் ஹைட்டு ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது மார்பு சுற்றளவை பொறுத்த வரைக்கும் மூச்சு வெளியிட்ட நிலையில், மூச்சு சாதாரண நிலையில் மார்பு சுற்றளவு அப்படிங்கிறது 79 சென்டிமீட்டர் இருக்கணும். மூச்சு நல்லா இழுக்கும் போது 5 சென்டிமீட்டர் வந்து விரியணும். பெண்களாக இருந்தால் 74 சென்டிமீட்டர், திருநங்கையாக இருந்தாலும் 74 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கும் போதே ஓகேங்களா. மூச்சு இழுக்கும் போது அதுலேருந்து 5 சென்டிமீட்டர் விரியணும். மறுபடியும் சொல்கிறேன், மார்பு இயல்பான நிலையில் ஆண்களுக்கு 79 சென்டிமீட்டரும் பெண்களுக்கும் திருநங்கைக்கும் 74 சென்டிமீட்டரும் இருக்கணும் நார்மலாக இருக்கும்போது. இப்போ நான் என்னை செஸ்ட்டை வந்து மெஷர் பண்ணால் அந்த அளவுக்கு இருக்கணும். இதுவே வந்து மூச்சை நல்லா இழுத்த நிலையில் 5 சென்டிமீட்டர் வந்து விரியணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிரிட்டேரியாவாக வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஆல் போஸ்ட் வந்து கொடுக்கும்போது ஓகேங்களா. எனக்கு தேவையில்லை இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, எனக்கு அந்த டிரைவிங் லைசன்ஸ் எதுவுமே கிடையாது, இந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இருந்தது, எனக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் அதை தவிர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாதாரணமாக இங்கே போஸ்ட் அதர் தென், அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, வனக்காப்பாளர் இல்லாத போஸ்ட்டுக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஆல் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஹச்எஸ்சி கண்டிப்பாக வந்து ஹையர் செகண்டரியில் வந்து பியூர் சயின்ஸ் எய்தர் இல்லைனா ஃபஸ்ட்டு குரூப் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹைட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டு இந்த பிரச்சனைலாம் எனக்கு இருக்குது, நான் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருங்க. மேக்ஸிமம் வந்து இதை வந்து கொடுங்க. இது விருப்பம் இருக்குது, எனக்கு எல்லாமே
என்ன எலிஜிபிலிட்டி அங்கே கேட்டிருக்காங்களோ எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் வந்து ஃபாரஸ்ட் கார்டு போகிறதுக்கு விருப்பமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஆல் போஸ்ட்டு கொடுங்க. ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இது முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் செகண்டரி வனக்காவலருக்கு பிரச்சனை இல்லை, வனக்காப்பாளர் இந்த வித் டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் அந்த போஸ்டிங்க்கும் வனக்காப்பாளர் சாதாரணமாக இருக்கக்கூடிய வனக்காப்பாளருக்கும் இந்த ஹச்எஸ்சி கண்டிப்பாக வந்து சயின்ஸு எய்தர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது ஒரு பாடமாக எடுத்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, அது இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது அப்புறம் இந்த எல்எம்பி இந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா வெறும் கார் டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது, லைட் மோட்டார் வெஹிக்கிள். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது அப்படி இல்லை அப்படின்னா சாரி எல்எம்பியிலே வந்து உங்களுக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னாலே உங்களுக்கு கார் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, கார் லைட் மோட்டார் வெஹிக்கிள், அதுக்கு அடுத்தது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இந்த 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். கனரக வாகனங்கள் ஓட்டுறதுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது. ஸோ இந்த கிரிட்டீரியாவில் வந்து நீங்கள் ஓகே டிரைவிங் லைசன்ஸ் என்கிட்ட இருக்குப்பா இருக்குன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் வனக்காப்பாளர் வந்து இந்த கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கிரிட்டேரியா வந்து வருதான்னு பார்த்துக்கோங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெக்கானிக்ஸ் வந்து எனக்கு ஏதாவது ஒரு பழுதடையுது அப்படின்னா ஜென்ரலாக அந்த வண்டியை வந்து பழுது பார்க்குறதுக்கு என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து முறையாக வந்து படித்து அதை வந்து தெரிஞ்சிருக்க அந்த சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட முதல் உதவி சான்றிதழை ஆகியவற்றை இங்கே பெற்றுள்ளீங்க. இதெல்லாம் எல்லாமே இருந்தால் இங்கே வந்து எஸ்ன்னு கொடுங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வனக்காவலர் வனக்காப்பாளர் இதை தவிர ஏனைய பதவிகளுக்கு உடல் தகுதி பெற்றுள்ளீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாமே கிளிக் பண்ணி எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு. ஸோ அது மாதிரியான ரிலேட்டடான எக்ஸாம்ஸ்க்கு போஸ்டிங்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர், அதாவது என்கிட்ட வந்து போதுமான அளவுக்கு இந்த ஹைட்டோ இல்லை வந்து அந்த உடல் தகுதியோ வந்து இல்லை, அந்த செஸ்ட்டு வந்து விரிஞ்ச நிலையில் இது சாதாரண நிலையில் 79 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எனக்கு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களோ ஹச்எஸ்சி ஹையர் செகண்டரி அதாவது +1 +2ல் வந்து சயின்ஸ் வந்து எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களும் இல்லை என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் எதுவுமே இல்லை எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் இருந்தாலும் நான் வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட SSLC சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கொடுக்கறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது ஹச்எஸ்சி சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் கோர்ஸு, அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் COA எக்ஸாம். யாரெல்லாம் COA எக்ஸாம் முடிச்சிருக்கீங்களோ ஓகேங்களா அவங்க இங்கே ஆம்னு கொடுங்க. COA எக்ஸாம் நான் முடிக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க பரவாயில்ல, உங்களோட யூஜி டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலோ இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் BCA படிச்சிருப்பாங்க, இல்லை பிடெக் IT படிச்சிருப்பாங்க, இல்லை பிஜி போயிட்டு MSc கம்ப்யூட்டர் சயின்ஸோ MCAவோ பிகாம் படிச்சிருப்பாங்க, பிஜி வந்து MCA படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அது மாதிரி கிராஸ் மேஜர் யூஜி ஒன்று முடிச்சுட்டு பிஜி ஒன்று படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி MCAவோ. ஸோ அந்த மாதிரி எது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிகிரி லெவலில் கம்ப்யூட்டர் எனக்கு நல்லா ஒர்க் பண்ண தெரியும் அப்படிங்கிறது மாதிரியான கோர்ஸ். அதாவது ஒரு சில யூனிவர்சிட்டியில் இப்போ பாரதிதாசனில் ஒரு பேட்டர்ன் இருக்கும், பாரதியார் யூனிவர்சிட்டியில் ஒரு பேட்டர்ன் இருக்கும். பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சில டிகிரியோடையே வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷனும் முடித்த மாதிரி வந்து அந்த ஒரு பேப்பர் இருந்து கிளியர் பண்ணுறது மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் டிகிரி லெவலில் உங்களுக்கு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் நல்லா தெரியும், கம்ப்யூட்டர் வந்து எனக்கு நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படிங்கிறது மாதிரி கோர்ஸ் இருந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் இங்கே நீங்கள் ஆம் கொடுத்துடலாம். COA தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், COA இருந்தால் ஆம் கொடுங்க. இல்லை நான் வந்து BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், இல்லை MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் முடிச்சிருக்கேன், இல்லைனா MCA மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் முடிச்சிருக்கேன், பிடெக் IT முடிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இல்லை கம்ப்யூட்டர் வந்து எனக்கு ஆப்ரேட் பண்ண நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பர் வந்து நான் டிகிரி லெவலில் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எனக்கு எல்லாமே ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே இங்கே ஆம் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில் நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இங்கே ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் கொடுங்க. ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இங்கே டிகிரியும் சில இடத்துல கேட்டிருக்காங்க போஸ்டிங்கில், நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து ப்ரிஸ்கிரைப்டு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா,
அது மாதிரி இருந்தாலே வந்து அது நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி. இல்லைனா அதுக்கு இணையானது அல்லதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் தான் இணையானது. நீங்கள் இணையானதுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பேஜ் வந்து வரும். இணையான கல்வி தகுதி கொண்டிருந்தால் அதற்கான அரசாணை விவரங்கள் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணுறது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே சூஸ் பண்ணுறது போது கரெக்டாக சூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? டிகிரியாக முடிச்சிருக்கீங்க, அதில் ஒரு பேப்பர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ஆம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி அப்படிங்கிறத கொடுத்துருங்க. டிகிரியாக இருக்கும் பட்சத்தில் இங்கே டிகிரி, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சயின்ஸு, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், DCAன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து காலேஜ் அளவில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில் மட்டும் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்குது. எந்த யூனிவர்சிட்டிங்கிறது கொடுக்கணும், அதுக்கு அடுத்தது தேர்வு வெளியிட்ட தேதி, அதுக்கு அடுத்தது சான்றிதழ் எண். ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். எல்லாருமே COA எக்ஸாம் முடிச்சுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் டிகிரி லெவலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த பேஜ். ஓகேங்களா? டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அரசு தொழில்நுட்ப ஆங்கில எல்லாம் அதுக்கு இணையான தேர்வில் இருந்தால் இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஷார்ட் ஹேண்டு முடிச்சிருந்தா முடிச்சுன்னு சொல்லி கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் அண்ட் விசுவல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? உடல் தகுதி மற்றும் பார்வை திறன், இது கண்டிப்பாக எஸ் தான் கொடுக்கணும். இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும், அதாவது இங்கேயும் எஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? வனக்காவலர், வனக்காப்பாளர் பதவிகளை தவிர ஏனைய பதவிகளுக்கான பார்வை தரநிலையை பெற்றுள்ள ஆம். இது வந்து அதர் தென் வனக்காவலர், வனக்காப்பாளர். ஓகேங்களா? ஸோ நம்ம முதல்ல கொடுத்தது 3 ஆப்ஷனாக வரும், அதுக்கும் எஸ் தான் கொடுக்கணும். அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது 3 இடத்துல வந்து நீங்கள் எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து அந்த தகுதி இருந்ததுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உடற்தகுதி, பார்வை திறன் ரெண்டுத்துக்கும் வந்து எஸ் வந்து கொடுங்க. இல்லை நான் கண்ணாடி தான் போட்டிருக்கேன் அப்படின்னா, கண்ணாடி போட்டிருந்தோம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்து விசிபிளாக ஐசைட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இங்கே செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது PSTM. ஓகேங்களா? இப்போ 10th ஸ்டாண்டர்டு வரைக்கும் குவாலிஃபிகேஷன் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மேக்ஸிமம் PSTM சர்டிஃபிகேட் வந்து வச்சுருப்பீங்க. PSTM சர்டிஃபிகேட் வச்சுருந்தா இங்கே ஆம் கொடுங்க. ஆம்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் கிளாஸஸ்னால் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் வந்து PSTM வந்து அப்ளிகபிள். ஓகேங்களா? அதுதான் எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து த்ரூ அவுட் வந்து இங்கே 10th வரைக்கும்னா 10th 12th வரைக்கும் போஸ்டிங் இருக்கிறதுனால 12th வரைக்குமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கிறது அவசியம். இங்கே வந்து ஃப்ரம் டு எத்தனை ஸ்டாண்டர்டு மோடு நீங்கள் இதில் என்ன வரும்னா, ஹாஸ்டலில் தங்கி ஆன்லைனில் படிச்சிங்களா, இல்லை வந்துட்டு நேராக போய் படிச்சுட்டு வந்தீங்களா? மேக்ஸிமம் எல்லாம் நேராக தான் போய் படிச்சிருப்பீங்க, நேராக வந்து கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயர் ஆஃப் ஸ்டடி, ஃப்ரம் டு இது இஷ்யூவிங் அத்தாரிட்டி. சில பேர் பிரின்சிபல் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, சில இடத்துல பிரின்சிபல் இல்லை அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வேறு யாராவது அத்தாரிட்டி வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். PSTM சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டு, நேம் ஆஃப் த ஸ்கூல் இல்லை இன்ஸ்டியூஷன், டிஸ்ட்ரிக்ட் என்ன, பின்கோடு என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் PSTM சர்டிஃபிகேட் கையில் வச்சுருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் கையில் ரெடி பண்ணிவிட்டு இதை ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது PSTM சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து இல்லைன்னு கொடுத்துடலாம். ஸோ இந்த கேண்டிடேட் வந்து இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட், PSTM சர்டிஃபிகேட் உங்களுக்கு இல்லை, அதனால் நம்ம இல்லைன்னு சொல்லியாச்சு. இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும், இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லும் போது நீங்கள் அந்த ரிசர்வேஷனை வந்து நீங்கள் எடுக்க விரும்பலையா அப்படிங்கிறது மாதிரி ஒரு கேட்கும். அதுக்கு ஆம்னு சொல்லி நம்ம ஒத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்மள்ட்ட PSTM கிடையாது. அப்புறம் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடும். மறுபடியும் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஆக்சுவலாக இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிறது எதுக்குன்னா, நீங்கள் வனக்காவலர், வனக்காப்பாளர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, ஸ்போர்ட்ஸில் வந்து வின் பண்ணவங்க அந்த மாதிரியான செக்டார் பீப்புளுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதோட இதெல்லாமே நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அந்த டீட்டெயிலாம் கையில் இருந்து நீங்கள் வனக்காவலர், வனக்காப்பாளரும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அதோட தகுதி எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ, இல்லை சில பேர் சென்னையில் இருப்பாங்க, இல்லை வெளியூர் போய் அவங்க சொந்த ஊரில் எக்ஸாம் எழுதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க. இங்கே ஒரு ஊர் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து இங்கே 2வது டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்களுக்கு கிடச்சிரும்.
ஓகேங்களா. ஸோ இங்கே அடுத்தது வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். நம்ம இங்கே கொடுத்த டிஸ்ட்ரிக்டே இங்கே வர்றது மாதிரி இல்லை. ஸோ அதனால் இதை வந்து பார்த்து கரெக்டாக உங்களால் எப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எக்ஸாமுக்காக வர மாதிரி இருக்கும். அது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட்டும் மேக்ஸிமம் இதே கிடச்சிருது. ஓகேங்களா. இயர்லியராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுவே வந்து கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களேன், சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்குங்கிறத இங்கே ஒரு தடவை நம்ம பார்த்துக்குறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் பேப்பர் பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டா அடுத்தது இவங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அந்த 3 டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகும். 3 டைம் ஃப்ரீனா இங்கேயே காட்டிடும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ இருக்குன்னு காமிச்சோம் வந்து பணம் கட்டாமல் ஹால் டிக்கெட்லாம் வராமல் போயிருக்கு. அதனால் பெட்ரு வந்து நீங்கள் பே ஆப்ஷன் 100 rupees பே பண்ணணுன்னா பே பண்ணிடலாம். ஸோ ஒரு சில கேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ்ட்டை பேஸ் பண்ணி இங்கே ஃப்ரீ ஆப்ஷன் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. கேஸ்ட்டை பேஸ் பண்ணி இங்கே இந்த ஆப்ஷன் காட்டலை, பணம் கட்டணும்னு அவசியம் இல்லைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கட்ட வேண்டியதில்லை. பட் பணம் கட்டணும்னு வந்தால் பணம் கட்டணும். இல்லை உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குதுன்னு காமிச்சாலே பெட்டர் வந்து நீங்கள் பணம் கட்டிட்டு போகிறது தான் நல்லது, சேஃப். ஓகேங்களா. இங்கே வந்து பணம் கட்டணும்னு காட்டுது உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து ஃபீ வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும்போது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறோம். ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ஏதாவது எரராக இருந்ததுன்னா இந்த பேஜில் காட்டும். ஓகேங்களா. அதான் இந்த இடத்துல வந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம்ல, அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரியான போக்குவரத்துலாம் நம்ம அப்லோட் பண்ணும்போது சப்போஸ் எது எரராக இருந்தது, சைஸ் வந்து அந்த இடத்துல உட்காரல அப்படிங்கிறது மாதிரியான பிரச்சனை இருந்ததுன்னா இந்த இடத்துல காட்டும். ஓகேங்களா. இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறோம். எதுவுமே நம்ம கொடுக்கல, அதனால் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து போயிடுறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு காட்டும் வந்து இதான் ப்ரிவ்யூ. ஓகேங்களா. ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கொடுத்த இது வரைக்கும் உட்காந்து பண்ண விஷயத்த இங்கே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பாருங்கள். ஓகேங்களா. பார்த்து தெளிவாக எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்கள் ஃபோட்டோ விசிபிளாக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கீழே சிக்னேச்சர் இருக்கும், அதுவும் தெளிவாக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட்னு சொல்லி வரணும். இந்த இடத்துல வந்து என்னென்னா 16 செக்லிஸ்ட் வரும், செக் பாக்ஸ். அந்த 16 செக் பாக்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணணும். எல்லாத்தையும் டிக் தான் பண்ணணும். எஸ்ன்னு டிக் பண்ணிவிட்டு அடுத்தது ஐ அக்ரி டு சப்மிட் ஃபைனலி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்து எஸ் ஐ அக்ரி ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துடணும். கொடுத்துட்டு அடுத்தது ஓகேங்களா, மறுபடியும் உங்களால் வழங்கப்பட்ட தகவல் எல்லாம் சரியான ஒரு தடவை கேட்கும், அதுக்கும் நம்ம சரின்னு சொல்லி கொடுத்துடணும். அதுக்கு அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா. இங்கே செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் ப்ரொசீட் டு பே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பணம் கட்டுறவங்களா இருந்தால் பணம் கட்டிக்கலாம். பணம் கட்டுற ஆப்ஷன் காட்டலைன்னா பயம் இல்லை. இல்லை எனக்கு இன்னொரு ஃப்ரீ 1 டைம் இருக்குது அப்படின்னாலே பெட்ரு பணம் கட்டுறது நல்லது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து அமௌண்ட்டுங்கிறது அதுவே வந்துடும். இந்த இடத்துல எஸ்பிஐ இபே லைட்டுன்னு ஒன்று இருக்கும். இதே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சிசின்னு ஒரு இது காட்டும். அது ஒரு கேட்வே, ஜஸ்ட்டு வந்து கேட்வே. இது நிறைய பேர் என்ன தப்பாக நினச்சிட்றாங்கன்னா எஸ்பிஐ கார்டு என்கிட்ட இல்லை, எஸ்பிஐயில் இருந்தால் மட்டும்தான் இங்கே பே பண்ண முடியுமோ அப்படின்னு நினச்சிட்றாங்க. நீங்கள் ஆர்பிஐயால் அப்ரூவ் பண்ணப்பட்ட எந்த பேங்க்குனாலே ஆர்பிஐ அப்ரூவ் வேணும் கண்டிப்பாக. ஆர்பிஐயால் அப்ரூவ் பண்ண எந்த பேங்காக இருந்தாலும், எந்த ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் ஓகேங்களா, உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து எஸ்பிஐ கேட்வேயே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த சிசிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்களா, அது சம்டைம்ஸ் வந்து எரர் காட்டிடுது. புரியுதுங்களா. அதனால் மேக்ஸிமம் இந்த எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வேயே போயிடுங்க, ஆன்லைன் கொடுங்க. வந்து அதுக்கு அடுத்தது வந்து ப்ரொசீட் டு பே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு கையில் வச்சுருந்தா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லை நெஃப்ட் பேமெண்ட் எது வேணுமோ அதை கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏடிஎம் கார்டில் பே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. டீட்டெயில்ஸ் உங்கள் நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் வந்துட்டு 100 ரூபா அப்படிங்கிறது கேட்டு ஸோ அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வரும். இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு கையில் இருந்தாலே போதும், எஸ்பிஐ கேட்வே மூலியமாகவே போய் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக முடிஞ்சிருது, ஸ்பீடாகவும் இருக்குது. ஓகேங்களா. இங்கே தான் நம்ம வந்து என்ன தேவைன்னா எஸ்பிஐ பேங்க்கோட டெபிட் கார்டு இல்லைனா ரூபே கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது பேங்க் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க, அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே எஸ்பிஐ நெட் பேங்க்னா இந்த ஆப்ஷன், அதர் நெட் பேங்க்னா நெட் பேங்கிங்னா இந்த ஆப்ஷன். ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் அதர் பேங்க் வச்சுருக்கிறவங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பே பண்ணிட்டு இந்த பேஜ் வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துடும். கன்ஃபார்ம் கொடுத்துருவீங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம்
அது வந்து பஃபர் ஆகி அது வரைக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணிடக்கூடாது, ஆஃப் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்படியே பஃபர் ஆகி கன்ஃபார்ம்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்ம் யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டுனாலே உங்களோட அப்ளிகேஷன் இது வரைக்கும் நம்ம உட்காந்து பார்த்து பண்ண விஷயம் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அர்த்தம். உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இம்மீடியட்டாக உங்களுக்கு என்ன வரும்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் வரும். அந்த இடத்துல நிறையா பேர் ஒரே நேரத்தில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா சர்வர் ரொம்ப பிஸியாக இருந்ததுன்னா மெசேஜ் வரத்துக்கு ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம். லேட்டாக மெசேஜ் வரும். சம்டைம்ஸ் மெசேஜே வராமல் இருக்கும். இமெயிலில் சம்டைம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது என்ன வரும்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். வராமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து மொபைலில் மெசேஜ் வந்துருச்சு, இமெயிலுக்கு வந்து இது வந்துருச்சு, கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. எனக்கு மொபைலுக்கும் வரல, இமெயிலுக்கும் வரல. படிக்கிறத விட்டுட்டு இருக்கக்கூடிய 90 நாளும் டெய்லியும் மெயில் வந்துருச்சான்னு அதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காம, எஸ்எம்எஸ் வந்துருச்சான்னு அதை பார்த்துட்டு உட்காராம இங்கே சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்தாலே இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிக்க போயிடலாம். போட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பிச்சுக்காதீங்க. மெசேஜ் வந்தால் தான் அந்த இடத்துல வந்து உனக்கு வந்திருக்கு, மெசேஜ் வரலன்னா உனக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது மாதிரிலாம் கிளப்பி விடுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களோட ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களோட பேஜை வந்து நீங்கள் விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம் அப்ளிகேஷனை. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷனை விசிபிள் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களோட ஓடிஆர் எதுக்கு எடுத்தாலும் ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளோட டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இப்போ உள்ள அப்ளிகேஷன் ஐடி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணது என்றைக்கு அப்ளை பண்ணமோ ஸோ அது கன்ஃபர்ம்டு. புரியுதுங்களா? இங்கே கன்ஃபார்ம்னு வந்துருக்கு பாருங்கள். கன்ஃபார்ம் வந்து பெய்டுன்னு வந்துருச்சா, கன்ஃபார்ம் வந்துருச்சா. அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகிட்டாலே இங்கே அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகும். அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகிட்டாலே மெசேஜ் வரணும் இல்லைனா மெயில் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களோடது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே அப்ளிகேஷன் ஐடி வந்து இங்கே ஏதாவது ப்ராசஸில் இருக்குது, இங்கே ஏதாவது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பணம் கட்டியிருப்பீங்கள்ல, அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டன் ஆக விட்டு 24 hours கேப் விட்டு மறுபடியும் பே பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ இந்த ஈவினிங் டைம் பே பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். வீட்டிலேருந்தே பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், லேட் நைட்டில் பண்ணலாம், இல்லை ஏர்லி மார்னிங் காலையில் ஒரு 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அப்போல்லாம் வந்து சர்வர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், வந்து லெஸ் டிராஃபிக்காக இருக்கும். புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்துட்டாலும் இது பண்ணலாம். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இங்கே எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை உங்களோட அப்ளிகேஷனை வியூ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெளிவாக ஒரு 42 ஸ்லைட்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். எப்படி பே பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணுங்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் எதுவுமே வராது. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் போங்க. உங்கள் அப்பா கூட போனாலும் பரவாயில்ல, உங்கள் அண்ணன் கூட போனாலும் பரவாயில்ல, உங்கள் ஹஸ்பண்டோட போனாலும் பரவாயில்ல, நீங்கள் போங்க. அப்ளை பண்ணுற கேண்டிடேட் போங்க. உங்களுக்காக மற்றவங்கள அப்ளை பண்ண சொல்லாதீங்க, மிஸ்டேக்ஸ் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இ-சேவை மையம் அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நம்பாதீங்க. ஏன்னா சரியான நாலேஜோடு போனால் தான் அவங்க தப்பு பண்ணாலும் இது இப்படி தான் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் தப்பாக பண்ணியிருந்தான்னா இ-சேவை மையத்தை வச்சுருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா இதுதான்ப்பா கரெக்டு, இப்படி தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி அதே தப்பை உங்களுக்கும் செய்வான். புரியுதுங்களா? படித்த டைமு அவனுக்கு தெரியாது, வேஸ்ட்டாக போயிடும் டைமு. வருஷக்கணக்காக படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் போய் இதனால் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ்ஸு. வீட்டில் முடிஞ்சவங்க அப்ளை பண்ணுங்கள். ஃபோட்டோலாம் எடிட் பண்ண தெரிஞ்சவங்க வீட்டிலே பண்ணுங்கள். பண்ண தெரியாதவங்க இது பண்ணாதீங்க. செல்ஃபி எடுத்து அதை வந்து இது போட்டு விட்றாதீங்க. ஓகேங்களா? ஹால் டிக்கெட்டில் வரும், ஆனால் நீங்கள் எல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு அங்கே போகும்போது மூஞ்சே இல்லைன்றுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து என்ன இங்கே ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா என்னதான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போனாலும் அது சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிற இருக்கக்கூடிய நாட்டில் தான் நம்ம இருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரூல்ஸை நம்ம 100% ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால் ஒரு காரணத்தை காட்டி நம்மளை எங்கேயுமே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? அதனால தான் நம்ம தெளிவாக ஒரு வீடியோவை கொடுத்தா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக
கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்ச்னா நாட் ஓன்லி டெஸ்ட் பேட்ச், இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 20,000+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. தமிழ் நியூ சிலபஸ் வந்து மாற்றிருக்காங்க. யூனிட் 7 வரைக்கும் டாபிக் பை டாபிக், ஓகேங்களா, ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, ஓகேங்களா, டெய்லியும் டெஸ்ட்டு, டாப்பிக்கை படிக்கிறீங்க, டெஸ்ட்டு ஸ்ட்ராங்காக போகிறீங்க. அதுக்கு அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸும் அதே மாதிரி தான், மேக்ஸும் அதே மாதிரி தான். எல்லாமே பிளான், என்டையர் பிளான், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற என்டையர் பிளான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம பேட்ச் அனௌன்ஸ் பண்ண வீடியோவும் இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம 10 days லைவ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு 10 நாள்ல தமிழ் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ யாருமே கொடுக்க முடியாத, இது வரைக்கும் கொடுக்காததை முடிச்சிருக்கோம், பண்ணி காமிச்சிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு தான் பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.